நம்மளோட 18 கேரட் ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆரியன் 18 அப்படிங்கிற ப்ராடக்ட்டுங்க. இது எல்லாமே 18 கேரட் வித் ரோஸ் கோல்டோட பண்ணுறது. எல்லாமே உங்களுக்கு வந்து 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் 6 கிராம்ஸ்குள்ளே தான் வரும். ஓகே. ஸோ இந்த பெண்டன் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்ஸ் தான் வருது. வந்து 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அந்த ரேஞ்சு தான். ஸ்டட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம்ஸ் 2.5 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான். இது வந்து நீங்கள் ஜம்பிங் பிரேஸ்லெட் இல்லைன்னா வந்து அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டும்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் இப்படி லாக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கலண்டுரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. ரிங்ஸும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் 1 கிராம்ஸ் இது பார்த்தீங்கன்னா 1.8 கிராம்ஸ் தான் வருது. 1.8 ஆமாங்க. அண்ட் இதெல்லாமே நெக்லஸ் செட்டு. ஸோ இந்த செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கிராம்ஸ் தான். நெக்லஸ்ஸு ப்ளஸ் பெண்டன்ட் ஸ்டெட்டோட சேர்த்து 10 கிராம்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட இன்னொரு டிசைனர் பண்ணதுங்க. 18 கேரட்டில் ரோஸ் கோல்டில் பண்ணது. இது 2 லேயர் வருது. இது செட்டே வந்து உங்களுக்கு வந்து 23 கிராம்ஸ் 3 பவுண்ட் வருது. 3 கோல்டு ரேட் வந்து 5555. ஸோ 18 கேரட்டை 916 கன்வெர்ட் பண்ணி என்ன வெயிட் வருதோ அந்த வெயிட்டை இந்த ரேட்டுக்கு இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிப்பீங்களா? 916. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா DAR ஜுவல்லர்ஸ். ஸோ பிரதரை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கே தெரியும் DAR ஜுவல்லர்ஸ்னால் லைட் வெயிட் ஜுவல்லர்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிங்கன்னா அவங்களே பிக் பண்ணிவிட்டு கோல்டை வாங்கி கொடுத்துட்டு அவங்களே கொண்டு போய் விடுற அளவுக்கு வச்சுருந்தீங்க. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க. அது இருக்கும், அது எப்போவுமே இருக்கும். நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 30K சப்ஸ்கிரைபர்ஸில் ஃபாலோ பண்ணோம். இப்போ ஒரு 70க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ உங்களோட நேம், நம்ம கடையோட நேம், லொக்கேஷன் ஒரு தடவை உங்கள் வாயில் ஒரு தடவை சொல்லி அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ நம்ம கடையோட பேர் வந்து பெரிய கடை விதி DAR ஜுவல்லரி. இது ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஷோரூமுக்கு 2 லொக்கேஷன் இருக்குது. ஓகே. ஒன்று வந்து நீங்கள் பெரிய கடை விதி சைடு வந்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ச்சுகீஸ்க்கு ஆப்போசிட் கார்னரில் உள்ளே வந்தீங்கன்னா மசூதி இருக்கும். அந்த மசூதி தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரும் நீங்கள் வரும்போது. அதே இன்னொன்று வந்து நம்மளோட வைசால் ஸ்ட்ரீட், அதாவது வந்து பேரூர் ரோடு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில். ஸோ பேரூர் ரோட்டில் B1 போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு 200 அடி ஃபீட் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சைடு நம்ம வந்து அரோமா பேக்கரி இருக்கும். அரோமா பேக்கரி பக்கத்தில் ப்ளூ கேட் இருக்கும். அங்கே நம்மளோட கார் பார்க்கிங் அவைலபிலிட்டி இருக்குது. அது லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம ப்ராடக்ட் பெருசாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக. பட் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணோம். இப்போ வந்து புதுசாக வந்து ஆரியன் 18 அப்படிங்கிற ஒரு 18 கேரட் ப்ராடக்ட்டும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த டைம் அதை நம்ம ஸ்பெஷலாக அதை பார்த்து இதெல்லாமே வா. ஸோ இது எல்லாமே நம்மளோட 18 கேரட் ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆரியன் 18 அப்படிங்கிற ப்ராடக்ட்டுங்க. இது எல்லாமே 18 கேரட் வித் ரோஸ் கோல்டோட பண்ணுறது. ஸோ இதோட வெயிட் எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டன் செட் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் 6 கிராம்ஸ்குள்ளே தான் வரும். ஓகே. ஸோ இந்த பெண்டன் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்ஸ் தான் வருது. 4 பெண்டன் செட்டில் உங்களுக்கு பெண்டன்ட் வந்துடும், ஸ்டட்டும் வந்துடும். ஓகே. ஸோ இதுலேயே 4 கிராம்ஸில் 4 கிராம்ஸ் 4.5 கிராம்ஸ் அவ்வளோதான் வரும். ஓகே. வந்து முத்து வச்சு வருது. ஸோ இந்த மாதிரி ரெட் ஸ்டோன், இந்த மாதிரி ஃப்ளாரல் இது, இந்த மாதிரி ஸ்டோன் செட் எல்லாமே 4 கிராம்ஸ் ஆகும். இது எல்லாமே 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அவ்வளோதான் வரும் மேக்ஸிமம். அதே மாதிரி பிரேஸ்லெட்ஸ் நம்ம அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அந்த ரேஞ்சு தான். 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் இதில். ஆமாம். அதே மாதிரி இது வந்து யூனிசெக்ஸா இல்லை லேடிஸ்? இது வந்து லேடிஸ் மட்டும் தான் போடுறோம். லேடிஸ் மட்டும் தான். நல்லா இருக்கும். இன்னும் லான்ச் இப்போ தான் வந்து லான்ச் இன்னும் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணல. ஓகே. ஜஸ்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் அவங்க வந்து வாங்கிக்கலாம்ல? கண்டிப்பாக தாராளமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பர்ச்சேஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிராம்ஸ் 2.5 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே 18 கேரட் ப்ராடக்ட் அது எல்லாமே. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.47 கிராம்ஸ் தான். ஸோ இந்த 18 கேரட் அப்படிங்கும்போது ஒரு குவாலிட்டி எப்படி ப்ரோ நம்மகிட்ட இருக்கும்? அதான் நம்மளுக்கு 916க்கு எப்படி ஹால்மார்க் HUID வருதோ 916 போட்டு அதே மாதிரி 18 கேரட்டுக்கு 75 இதில் வரும். அந்த லெவலில் தான் அதுக்குமே HUID இருக்குது. HUIDயோட தான் வரும். இதில் தனியாக வச்சுருக்கீங்க ஏதோ? இது வந்து நீங்கள் ஜம்பிங் பிரேஸ்லெட் இல்லைன்னா வந்து அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டும்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் இப்படி லாக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கலண்டுரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. ஸோ அந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் பேங்கிள். ஓகே. பேங்கிள் ஸ்டைலில். ஆமாங்க. ஸோ இது எவ்வளோ கிராம்ஸ் வரும்? இது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 5 கிராம்ஸ் தான் வரும். 5 கிராம்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாமே 5 கிராம்ஸ். அதில் இங்கே இருக்குது இன்னும் கலெக்ஷன் சொல்லி இருக்குது. ஓகே. அண்ட் இது வந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் 18 கேரட்டில் பேங்கிள்ஸ் வித் ஸ்டோனோட எல்லாமே சுராஸ்கி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ இந்த தடவை கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் புது கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. அதில் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்ஸும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் 1 கிராம்ஸ் இது பார்த்தீங்கன்னா 1.8 கிராம்ஸ் தான் வருது. 1.8? ஆமாங்க. ஓ சூப்பர். எல்லாமே ரோஸ் கோல்டு. உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த கலர் எப்பவுமே மெயின்டைன் ஆகும். ஓகே. கோல்டோட கலரே வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. எல்லோ கோல்டு இருக்கும், மேலே ரோடியம் பாலிஷ் போடுவோம், அது உங்களுக்கு டார்னிஷ் ஆகும். இதில் வந்து ஃபேட் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது. ரோஸ் கோல்டு எப்பவுமே அப்படியே இருக்கும். ரோஸ் கோல்டு அப்படியே இருக்கும். சூப்பர். எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல விஷயம். 1.8 கிராம்ஸ். 8 கிராம்ஸ். மற்றெல்லாம் அப்படியே ஒரு சும்மா கொஞ்சம் கம்மி அப்படின்னா இன்னும் கம்மி அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம்ஸ் வருது. 2 கிராம்ஸ். ஸோ இந்த மாதிரி 1.1 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு எல்லாமே ரிங்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ஜென்ஸ்டைன். ஜென்ஸ் 18 கேரட்ல ரோஸ் கோல்ட்ல இந்த மாதிரி ஜென்ஸ் செயினும். ஓகே. இது எவ்வளோ கிராம் வருது ப்ரோ அதெல்லாம்? இது உங்களுக்கு அரௌண்ட் 14 சம்திங் வருதுங்க. ஒரு 1.5 பவுன் அந்த மாதிரி வருது. சூப்பர்.
ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 கிராம்ஸ் வருது. 17 கிராம்ஸ். ஓகே. இது மாதிரி ஃபேன்சி இதில் 3 செயின் வந்து ஒரு 2 செயின் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. இது ஜஸ்ட் அதான் நம்ம வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணல, ப்ராடக்ட் ரெடி ஆக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த அஃபிஷியல் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் காமிக்கிறது சாம்பிள் தான், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஆனால் டிசைன்ஸ் நிறையா வரும் நமக்கு. டிசைன்ஸ் நிறையா இருக்கும். செயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸில் இதே ரோஸ் கோல்டு செயின்ஸ் சூப்பராக இருக்கும். அது 18 கேரட் வித் ரோஸ் கோல்டோட வரும். இந்த மாதிரி பெண்டன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அதை அப்படியே மேட்ச் பண்ணி கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயினில் 2 செயின் எடுத்துகிட்டு நீங்கள் பெண்டன்ஸ் ஒரு 4 பெண்டன்ட் எடுத்துகிட்டு மாற்றி போட்டுக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் இதெல்லாமே நெக்லஸ் செட்டு. ஸோ இந்த செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கிராம்ஸ் தான். நெக்லஸ்ஸு ப்ளஸ் பெண்டன்ட் ஸ்டெட்டோட சேர்த்து 10 கிராம்ஸ் தான். இது அப்படியே இந்த செட் அப்படியே 3 சேர்த்து 10 கிராம்ஸ் தான். ஓகே. அண்ட் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாமெட்ரிக்கலாக இருக்கும். இது வந்து 3 பவுன் வரும். இது கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவினஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஒர்க்கிங்கில். இது செட்டே உங்களுக்கு வந்து 24 கிராம்ஸ் தான். ஓகே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 7 கிராம்ஸ் 1 பவுன் தான் வருது செட்டு. இது எல்லாம் சேர்த்து 7.5 கிராம்ஸ் தான் வருது. ப்ரோ, அதாவது வெளியே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகிறோம், இதெல்லாம் போட்டு தாராளமாக போகலாம். ரொம்ப எத்தனிக்காக இருக்கும், ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்கும். இல்லை, முக்கியமான விஷயம் பட்ஜெட் பீப்புள்ஸோட ஃபேஷனாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி போகிற டிசைன்ஸ் இருக்காது வெளியே. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், டிசைன்ஸ் பாருங்கள். ஆமாங்க, ஒரு ஃபினிஷிங் ஸ்டோன் செட்டிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங்கோட இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு டைமண்டா இல்லை கோல்டு அண்ட் நார்மல் தெரியாது. ரோஸ் கோல்டு மிக்ஸ் ஆகிருக்கிறனால கன்ஃபார்ம் டைமண்ட் அந்த மாதிரி கண்டிப்பாக. ஓகே பிரதர். ஸோ இதெல்லாம் 18 கேரட். 18 கேரட் ஆரியன் 18 அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம். இது என்ன ப்ரோ? இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்க கலெக்ஷன். ஸோ இது வந்து நம்மளோட இன்னொரு டிசைனர் பண்ணதுங்க. ஓகே. நாங்கள் என்பிடின்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த என்பிடி டிபார்ட்மெண்ட் புதுசாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க டிசைனாக. ஸோ இது பீட்ஸ் வச்சு அதுக்கு மேலே வந்து இது வந்து நம்மள நார்மலாக பீட்ஸ் செயின்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி. அது மேலே இந்த மாதிரி கோல்டு டிசைன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58 கிராம்ஸ் வருது. இது என்ன ஆக்சுவலாக ரோஸ் கலரில் இருக்கிறது என்ன ஆக்சுவலாக? இது எல்லாமே கோல்டு தாங்க. இது வந்து பீட்ஸ். பீட்ஸ். ஓகே. பீட்ஸ். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58 கிராம்ஸ் வருது. 58? ஆமாங்க. இதில் கோல்டு வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 16 கிராம்ஸ் வரும். 16 கிராம்ஸ் வரும். ஓகே, சூப்பர். இதெல்லாம் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தடவை ஸ்டைலிஷாக நிறைய கொடுத்துருக்கோம். நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறத வச்சுட்டு ஓகே அதுவும் இருக்கும். ஒரு நம்மளோட முக்கியமான அதுவும் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் கடைகள்னால அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கும். ஓகே. அண்ட் ஃபார் ஃபியூச்சர்ஸ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக உள்ள வந்துட்டே இருக்குது. சூப்பர். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இந்த டைம் வந்ததுக்கும் நிறைய கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஓகே. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதான். ஸோ அதுலேயும் இந்த 18 கேரட்ல இது 2 லேயரில் வரும். இது 18 கேரட்டா? ஆமாங்க. ஓகே. 18 கேரட்ல ரோஸ் கோல்டில் பண்ணது. இது 2 லேயர் வருது. இது செட்டே வந்து உங்களுக்கு வந்து 23 கிராம்ஸ் 3 பவுன் வருது. 3 பவுன்? வெறும் 3 பவுன் தான். அதாவது ரிங்கும் ஸ்டட்டும் இதுவும் சேர்த்து. அதான் போகிறதே கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸாக இருக்கும் அதெல்லாம். ஓகே. 3 பவுன். அதாவது 24 கிராம். ஸோ இதெல்லாமே அந்த ரேஞ்ச் தான். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இது வந்து 1.5 பவுன் வருதுங்க. இதுவும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 பவுன் வருது. இது 1.5 பவுன் 2 பவுன் இந்த மாதிரி அவ்வளோதான். ஓகே. 18 கேரட் தான். இதுவும் அதே ரோஸ் கோல்டு ஃபினிஷ் தான். சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிராம்ஸ் தான் வருது. 18 கிராம்ஸ். அதாவது நெக்கும் ஸ்டட்டும் சேர்த்து 18 கிராம்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி லெஸ் வெயிட் நம்ம கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு லெஸ் வெயிட்டில் நம்ம என்ன பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ 18 கேரட் அப்படிங்கும்போது ப்ரோ அவங்க எல்லாருமே யோசிக்கிறது அந்த ரீசேல் வேல்யூ பற்றி யோசிப்பாங்க. ரீசேல் வேல்யூ அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கோம். 18 கேரட். ஸோ 18 கேரட்டு அதை வந்து 916 கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம நார்மலாகவே நீங்கள் 18 கேரட் வெளியேருந்து கொண்டு வந்தீங்கன்னா அதை 916 கன்வெர்ட் பண்ணி எங்களோட மார்க்கெட் ரேட் இன்றைக்கி என்ன ரேட்டோ இன்றைக்கி ரேட் வந்து கோல்டு ரேட் வந்து 5555. ஸோ 18 கேரட்டை 916 கன்வெர்ட் பண்ணி என்ன வெயிட் வருதோ அந்த வெயிட்டை இந்த ரேட்டுக்கு நாங்கள். இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிப்பீங்களா 916? அப்புறம் இது நல்ல விஷயம் ப்ரோ. இது கேள்விப்படாது. அதாவது கன்வெர்ட் பண்ணது கால்குலேஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே. இதை வந்து மெல்ட் பண்ண எனக்கு 916 இவ்வளோ தான் வருங்கிறது எங்களுக்கு அப்ரைசர் இருக்காங்க. ஓகே. வேறு எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்ரைசர்ஸ். ஓகே. அவங்ககிட்ட என்ன டவுட் வேணால் நீங்களும் வந்து கஸ்டமர்ஸாக நீங்களும் வந்து என்ன டவுட் வேணால் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ எப்படி கால்குலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களும் டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இது வந்து 18 கேரட் இப்போ வந்து 24 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் 18 கேரட் 22 கேரட்டை நான் கன்வெர்ட் பண்ணும்போது 18 கேரட்டை 22 கேரட்டை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ கோல்டு வரும்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நாங்கள் போடுவோம். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். டிஆர் ரேட் இருக்குது. இப்போ நான் ஒரு கோல்டு கொண்டு வர அதை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். தாராளமாக எக்ஸ்சேஞ்ச். அது நல்ல இது. ஓகே. ஓகே. இது வரைக்கும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதாவது எங்களுக்கும் தெரியாத விஷயங்கள் சிலது சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் வேறு லெவல். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட கோல்டு வாங்கலாம். கண்டிப்பாக. அந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு இருக்குது
நம்ம ஒட்டுக்கா நம்மளால நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் ஒட்டுக்கா நம்ம கோல்டு வாங்க முடியாது, நிறைய லட்சங்கள் சேர்த்து. ஸோ நம்ம சிறுக சேர்க்க வந்து நம்ம சேமிப்பாக சேர்த்து வச்சு லைக் ஆர்டர் மேலான ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆர்டர் மேலே நம்ம வந்து சிறுக நம்ம பழைய தங்கங்கள் இருந்தால் சரி அதை டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மாதம் கழிச்சு வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் கிடையாது, போகிறதே குறைஞ்சபட்ச வேஸ்ட். அந்த வேஸ்டேஜும் இல்லாமல் நீங்கள் 11 மாதம் ஆல்ரெடி 7, 6 அந்த மாதிரி தான் போடுறீங்க, அதில் எதுவுமே இருக்காது. ஸோ அதே இல்லை மாதம் இப்போ வந்து புதுசாக மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ அது மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 1 or 2 வீக்ஸில் அது லான்ச் பண்ணிடுவோம். அது லான்ச் ஆச்சு நீங்கள் மாதம் சேர்த்து வச்சு அதுக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அமௌண்ட்டாக கட்டிக்கலாம், இல்லை வந்து வெயிட்டாக கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து 11 மாதத்துக்கு முடியும் போது நீங்கள் வந்து என்ன வெயிட் சேர்ந்துருக்கோ அந்த வெயிட்டுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். வேறு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். அவ்வளோதான். ஓகே 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 சூப்பர் பிரதர். ஸோ ஓகே பிரதர், இப்போ இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு பிஸியாகவே தான் இருக்கீங்க. உங்களை பிடிக்கிறதே பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க நம்புறேன். கண்டிப்பாக எங்களோட மோட்டிவே வந்து கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் ஹாப்பியாக போனாலும் எங்களுக்கு அது சந்தோஷம். கண்டிப்பாக நான் ஹாப்பியாக போகிற கஸ்டமர்ஸ் தான் எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட். கண்டிப்பாக அவங்களுக்கு தான் இந்த விஷயம். கண்டிப்பாக நான் ஹாப்பியாக போகிற கஸ்டமர்ஸ் தான் நான் அவங்க ஃபீல் பண்ணதை மற்றவங்ககிட்ட சொல்ல முடியும். நம்ம பேப்பரில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டோ டிவியில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டோ அவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒருத்தர் ஃபீல் பண்ணி சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வேறு லெவலில் ரீச் ஆகும். ஓகே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது வந்து ஹாப்பியஸ்ட் கஸ்டமர் தான் எங்களோட மோட்டிவ். கண்டிப்பாக. ஸோ கஸ்டமர் வெளியே போகும்போது அதுக்கு தாங்க பெல்லும் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ வெளியே போகிற கஸ்டமர் பெல் அடிச்சுட்டு போவாங்க. ஸோ பெல் அடிச்சு இங்கே எல்லாரும் இங்கே இருக்கவங்க எல்லாருமே தேங்க்யூ சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம். அந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே பிரதர், இந்த ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுத்து ஹாப்பியாக அவங்களை இதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ்.